ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுக அலுவலகம் டெல்லியில் உள்ள அமித்ஷா வீட்டிற்கு மாறிவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்த நிலையில் அதிமுக அலுவலகம் சென்னையில்தான் இருக்கிறது என்றும் வேண்டுமென்றால் வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருந்தார். அதோடு அதிமுக அலுவலகத்தை ஆள் வைத்து உடைக்க பார்த்தும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று திமுக மீது குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் கட்டடம் சென்னையில் இருந்தாலும் கட்டளைகள் டெல்லியில் இருந்துதான் பிறப்பிக்கப்படுகிறது என்று கனிமொழி கூறியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் தூங்கி எழுந்து இப்பொழுது கைகோர்த்து கொண்டிருக்கிறார். காணும் ஆட்சி பொறுப்பிற்கு திமுக வந்தவுடன் அவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டெல்லியில அமித்ஷா வீட்டு வாசல்ல கார்ல வெளியில வராரு. வெளியில வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கே சூழ்ந்து கொள்ளும் பொழுது முகத்தை ஒரு கர்ச்சீப்பை எடுத்து தொடச்சுக்கிறார், மறைச்சுக்கிறாரு. கேட்டா தொடச்சுக்கிட்டேன்னாரு. யாரை பார்த்து அப்படி வேர்த்தது? திடீர்னு உள்ள இருக்கவங்களை பார்த்து வேர்த்ததா, வெளியில இருக்க பத்திரிகையாளர்களை பார்த்து வேர்த்ததா தெரியவில்லை. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தையே டெல்லிக்கு மாத்திட்டாங்க. இப்ப அதிமுக அலுவலகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம். யாரோட யாருக்கு சண்டையா இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் அங்கதான் போய் தீர்க்கணும். இங்க யாரும் யாரோடையும் பேச முடியாது, பேசிக்க மாட்டாங்க. திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது. வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்களும் ஆள் வச்சு உடைச்சு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆள் வச்சு அதிமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க, நொறுக்க முடியல. ஏண்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம், 2 தெய்வங்களும் அதிமுகவை எங்களுக்கு அருள்புரிந்து காத்தல்கிறது. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, அதிமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அதிமுக பிளக்க சதி செஞ்சீங்க. அதிமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி. ஆகவே இது உழைப்பால் உயர்ந்த கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. கட்சியை நீங்க நல்லா நடத்துங்கன்னு நாங்க கவலையோடு சொல்கிறோம், அக்கறையோடு சொல்கிறோம். உங்க கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே, கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு அங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துட்டு போக முடியும்? முடிஞ்சா எடுத்துட்டு போயிருவீங்க பிரிச்சு. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாது, நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க என்னதான் கட்சி வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சிக்கிட்டு வெளியில வந்தாலும் நீங்கள் என்று தெளிவா தெரியுது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. உங்களுக்கே அவமானமா இருக்கு. அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம், அலுவலகம் இருக்கு, கட்டடம் இருக்கு, ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.